ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஆட்டோ பிடிச்சி நேராக நம்ம சித்ராவை கொண்டு போகிற வண்டி எதால் போகுதுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டு அந்த ஏரியாவை நோக்கி போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம இந்துவோட அக்கா பவி அவங்க காதலிக்கிற பையன்கிட்ட ஃபோன் போட்டு இப்படி நீ ஃபோன் பண்ணாமல் இருக்கே அப்படின்னு கேட்கும்போது அவனும் எனக்கு என்னோட அத்தையோட மகளை பொண்ணு பேசியிருக்காங்க, நான் இனி அவளை தான் கல்யாணம் பண்ண போகிறேன், நாம் இனி பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை நினச்சி பவி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. இப்போ என் வயிற்றில் குழந்தை வேற இருக்கு, இன்னொரு வாழ்க்கையை நான் நினச்சி பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் என் அப்பாவுக்கு வேற இந்த உண்மை தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப பிரச்சனையாயிடும், இதுக்கப்புறமும் நாம உயிரோடு இருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பவி என்ன பண்ணுறாங்கன்னா தவறான முடிவெடுக்கலான்னு போகிறாங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம பவியோட அப்பா ரொம்ப அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து என்ன நடக்குதுன்னா நம்ம பவி ரூம் கதவை சாத்திக்கிறாங்க. உடனே அந்த இடத்துக்கு நம்ம இந்துவோட ஃப்ரெண்ட் வராங்க. அப்போ பவி இப்படி பண்ணலான்னு தவறான முடிவு எடுக்கலான்னு போகும்போது கரெக்டாக நம்ம இந்துவோட ஃப்ரெண்ட் காப்பாற்றிடுறாங்க. பவி, என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்காடி, அன்னைக்கு இப்படித்தான் தப்பான முடிவெடுத்த, இன்னைக்கு இப்படி தப்பான முடிவெடுக்க, அப்படி உனக்கு என்ன பிரச்சனை, அதான் இந்த சொல்லியிருக்கால, எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு உன் கல்யாணத்தை நடத்தி கொடுக்குறேன்னு, இப்போ என்னடி இப்படி பண்ணிட்ட அப்படின்னு போது இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம பவியோட அப்பா எழுந்திரிச்சு வராங்க. என்னாச்சுமா, ஏன் ரெண்டு பேரும் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, பவியை காணுமேனு கூப்பிட்டு வேணும், சும்மா தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னதும் ஓஹோ அப்படியாமா, சரி அப்படின்னு பவியப்பா கிளம்புறாங்க. ஏய் அப்பா பாவண்டி, ஏற்கனவே அவர் மனசு கஷ்டப்பட்டு போய் இருக்காரு, இப்படி நீயும் தவறான முடிவெடுத்தீங்கன்னா அவரால் தாங்க முடியுமா, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா, இந்த விஷயம் இந்துவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னதும் பவி அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஆச்சு பவி, எது பிரச்சனையா அப்படின்னதும் உடனே நடந்த விஷயத்த பவி சொல்றாங்க. ஐயோ என்னடி இவ்வளோ நடந்திருக்கு, ஆமா இந்த விஷயம் மட்டும் இந்துவுக்கு தெரிஞ்சான்னு தெரியலன்னா என்ன, இங்க பாரு நீ அதெல்லாம் யோசிக்காத, இதுக்கு சரியான ஆள் நம்ம இந்துதான், அவ கண்டிப்பா உன்னை அவ கூட சேர்த்து வைப்பா, கொஞ்சம் இரு நான் ஃபோன் போட்டு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னுட்டு இந்துவோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்துவுக்கு ஃபோன் போட்டு நேராக விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டு இந்து அதிர்ச்சி ஆறாங்க. என்ன சொல்கிற அக்கா, மறுபடியும் தப்பான முடிவெடுத்தாளா? ஆமாம் இந்து, இங்கே பாரு, நீ உடனடியாக கிளம்பி வா இந்து, உன் அக்காவை சமாதானப்படுத்தவே முடியலடி, அவள் என்னன்னா இதோட மறந்துடலான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ உன் அக்கா வயிற்றுல அவள் குழந்தை வேற வளர்ந்துட்டு இருக்கு, இது போக போக வெளியில் தெரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை ஆகிடும் இந்து அப்படின்னதும் இந்த பக்கம் சரி நான் வரேன் அப்படின்னுட்டு இந்த ஃபோனை வச்சுட்டு இங்கால சித்ராவை காப்பாற்றுறதா இல்லை நாம் பவிக்கு இது பண்ணுறதாங்கிற மாதிரி பெரும் குழப்பத்தில் இருந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம இங்கே பார்த்தோம்னா நேராக நம்ம இந்து பதறி அடிக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம சித்ராவை காப்பாற்றிட்டே போகலாம் அப்படின்னுட்டு நேராக சித்ராவை தேடி போயிட்டுருக்காங்க. மறுபடியும் இந்துவோட ஃப்ரெண்ட் ஃபோன் அடிக்கிறாங்க. என்னாச்சு இந்து, கிளம்பிட்டியா அப்படின்னும் போது இங்கே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு இந்து நடந்த விஷயத்த சொல்றாங்க. என்னடி சொல்ற, ஒரு வார்த்தை இதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை, சரி நீ கவலைப்படாத நானும் வரேன் அப்படின்னதும் உடனே பவி அவன் எங்க கிளம்புறேன், இங்க பாரு இந்துவுக்கு ஒரு சின்ன பிரச்சனை முடிச்சுட்டு இந்துவனை கையோடைய கூட்டிட்டு வரேன், தவறான முடிவெடுக்காம கொஞ்சம் பொறுமையா இருந்து யோசிச்சு பாரு அப்படின்னுட்டு இந்துவோட ஃப்ரெண்டும் நேராக கிளம்பி அந்த வண்டி போகுது இல்லையா ஏரியா, அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. கரெக்டாக நம்ம இந்து போகிறதுக்கு முன்னாடியே அந்த பேனை மடக்கி பிடிக்கலான்னு நம்ம இந்துவோட ஃப்ரெண்டும் அவங்களோட சேர்த்து இன்னொரு ஃப்ரெண்டும் கிளம்புறாங்க. அங்கே பார்த்தோன்னா இந்துவுக்கு ஃபோன் போட்டு நீ சொன்ன நம்பரில் அந்த பேனை கண்டுபிடிச்சிட்டு இந்து அது நோக்கி தான் போயிட்டுருக்கோம், குயிக்காக வந்துரு அப்படின்னுட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே பார்த்தோன்னா குடோனுக்கு போகிறதுக்காகத்தான் அந்த வண்டி போயிட்டுருக்கு. ஸோ அங்கே பார்த்தோன்னா கிட்டத்தட்ட குடோனுக்கு பக்கத்தில் போனதும் அங்கே பார்த்தோன்னா சித்ராவை அந்த பொம்பளை தூக்குறா. இதை பார்த்து அந்த நம்ம இந்துவோட ரெண்டு ஃப்ரெண்டு இறங்கி அந்த ஆம்பளைங்களை போட்டு அடினா அடிச்சிட்ருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவங்களால சமாளிக்கவே முடியல. அப்பன்னு பார்த்து கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம இந்து அவங்களும் போட்டு அடினா அடிக்கிறாங்க. இங்கே பாரு இந்து, நாங்கள் பார்த்துக்குறோம், நீ போய் சித்ராவை முதல்ல பாரு அப்படின்னுட்டு இவங்க ரெண்டு பேரும்
நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக அந்த ரவுடிங்களாம் அடிச்சிட்டு இருக்காங்க. உடனே இந்து ஏய் விடுறியா அப்படின்னதும் அந்த பொம்பளை தள்ளுடி அப்படிங்கிறாங்க. உடனே இந்து அந்த பொம்பளை கன்னத்திலே பொடிச்சுன்னு அடித்து கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு சித்ரா எழுப்புறாங்க. ஸோ அங்கே பார்த்தோம்னா மயக்கமான சித்ராவும் நல்லபடியாக கண்ணை முழிச்சிடுறாங்க. இந்துவக்கா அப்படின்னு சொல்லி அழுதுன்னு அழுதுட்டு இருக்காங்க. அறிவு இருக்கா சித்ரா உனக்கு? நீ இப்போ அங்கே தப்பிச்சிட்டு பேரில் இங்கே மாட்டிக்க பார்த்தியே, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? நான் எத்தனை வாட்டி சொன்னேன் கொஞ்சம் பொறுமையாருன்னு, எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு போது என்ன மன்னிச்சிருங்கக்கா, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அழலுன்னு அழுதுட்டு இருக்காங்க. சரி அழாத வா கிளம்பலாம் அப்படின்னு நம்ம இன்று ஆட்டோவில் ஏற்றி விடுறாங்க. இந்த பக்கம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரியான நேரத்தில் மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க 2 பேரும், ரொம்ப தேங்க்ஸ் டி அப்படின்னதும் உடனே நம்ம இதோட ஃப்ரெண்ட் என்னடி இதில் கூட உனக்கு உதவி செய்யலைன்னா என்ன, நீ எங்களுக்காக எவ்வளோ உதவி பண்ணியிருக்க, சரி முதல்ல அந்த பொண்ணு கூட்டிகிட்டு போ அப்படின்னதும் உடனே இன்று நேராக வீட்டுக்கு கிளம்புறாங்க. எங்கே பார்த்தோன்னா கருணா ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காங்க. உடனே நம்ம இன்று கருணாவுக்கு ஃபோன் போட்டு இங்கே பாரு, நான் சித்ரா கூட வந்துட்டுருக்கேன், நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னதும் என்ன சொல்கிற? ஆமாம் சித்ராவை காப்பாற்றிட்டேன் அப்படின்னதும் சூப்பர் அப்படின்னுட்டு கருணா வீட்டுக்கு கிளம்புறாங்க. இங்க பார்த்தோம்னா நம்ம கருணா பெண் வாசல் வழியா நேரா போன ரூம் கதவை தட்டுறாங்க. மாமா சித்ரா வந்துட்டாளா? எங்க மாமா? ஐயோ என்னால சமாளிச்சு போதும்னு ஆயிடுச்சு மாமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேற பொண்ணு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க மாமா, குயிக்கா சித்ராவை அனுப்புங்க, ரெடி பண்ணலாம் அப்படின்னதும் கருணா இப்போதான் இன்று கூட்டிட்டு வரா, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னதும் கரெக்டா பார்த்தோம்னா இந்து சித்ராவை பெண் வாசல் வழியா ஒரு வழியா கூட்டிட்டு நேரா உள்ள கொண்டு வந்துடுறாங்க. சித்ரா என்னம்மா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு கருணா சொன்னதும் இங்கே பாரு, இப்போ பேசுறதுக்கு டைம் இல்லை, சித்ராவை குயிக்காக ரெடி பண்ணலாம் அப்படின்னுட்டு சித்ரா வேகமாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏடி இவ்வளோ நேரமாக உன் பொண்ணு என்ன ரெடி ஆகிட்டு இருக்கா, முதல்ல வர சொல்ல ரெடி ஆனது போதும் அப்படின்னு கிருபா சொன்னதும் இந்த பக்கம் சித்ராவோட அம்மா ஏய் புவனா கதவை திரடி முதல்ல அப்படிங்கிறாங்க. உடனே புவனாவும் கதவை திறக்கிறாங்க. பார்த்தா சித்ரா ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு சித்ரா, தேவையில்லாமல் கண்ணை கசக்கிட்டு இருக்காம வா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு காஃபி கொடு அப்படின்னதும் சித்ராவும் முகத்தை சுருட்டிட்டு நேரா காஃபியோட வராங்க. ஸோ சித்ராவை பார்த்த மாப்பிள்ளைக்கு சித்ராவை ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ காஃபியை எடுத்துகிட்டு எனக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்படித்தான் பொண்ணுங்கன்னா ஆம்பளைக்கு கீழே பணிவா அடக்க ஒழுக்கமாக இருக்கணும், எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னதும் சரி மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. சரி பொண்ணு எதுவும் பேசாமல் இருக்காங்களே அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்காமா அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல கிருபா என் பொண்ணு எப்பவுமே என் பேச்சை மீற மாட்டா, அப்படி பார்த்தா அவள் அமைதியாக இருக்கிறதுலே விலங்கு இல்லையா, அவளுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னதும் உடனே மாப்பிள்ளையும் சரின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா சரி ஆக வேண்டிய காரியத்தெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு தட்டு மாற்றிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிளம்பலான்னு எடுக்கும்போதோ உடனே கிருப்பா இங்கே பாருங்க இருந்து சாப்பிட்டு தான் போகணும், உங்களுக்காக விருந்தெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னதும் என்ன சம்மந்தி இப்போது ஒன்றுக்குள்ளே ஒன்று ஐட்டம், அதனால் கண்டிப்பாக இன்னொரு நாளைக்கு வரோம் அப்படின்னுட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம சித்ரா ரூமில் போய் அழுதுன்னா அழுதுட்ருக்காங்க. அப்போது இன்று போனால் கருணா 3 பேரும் போகிறாங்க. சித்ரா நான் எத்தனை வாட்டி சொன்னேன் அவசரப்படாத, பொறுமையாக எல்லாத்தையும் பார்த்துக்கலான்னு, எதுக்காக இப்படி பண்ணா அப்படின்னு போதும் இந்த பக்கம் நம்ம இந்தும் கருணா மட்டும்தான் சித்ரா கூட பேசிட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துல கருணாவும் உங்கள் அப்பாவை பற்றி தெரியும்லாமா, ஏமா இப்படி பண்ண அப்படின்னதும் என்ன மன்னிச்சிடுங்கன்னு, எனக்கு இதை விட்டால் வேற வழி தெரியல, எனக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் இங்கே பாருங்க இந்த கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சித்ரா சொன்னது. எதுக்காக சித்ரா இப்படிலாம் பேசுகிறேன், இங்கே பாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அண்ணன் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே இப்படி பண்ணுறாரு அப்படின்னது. ஏய் என்ன நீ பைத்தியக்காரத்தனமா உங்கள் அண்ணன் மாதிரி பேசிட்டு இருக்க, எல்லாம் தெரிஞ்சு தான் பேசுறியா, அவள் படிக்கிற சின்ன பொண்ணு, அவளோட கனவுகளெல்லாம் புதைச்சிட்டு யாரும் ஒருத்தனுக்கு கழுத்துலிட்டு சொல்கிறியா, அவன் கூட கிட்டத்தட்ட உங்கள் அண்ணங்க மாதிரி தான் இருக்கான், அடிப்பு படுத்துறதுலையே புரியா பேசிட்டு இருக்கான் அப்படின்னு போதும் உடனே நம்ம கருணா யோசிக்கிறாங்க. இப்போ அண்ணனை மீறி என்ன பண்ண சொல்றேன், இங்க பாரு நீ உண்மையிலேயே சித்ரா மேல அன்பு வச்சிருந்தேன்னா தயவு பண்ணி அவளுக்கு நடக்க இருக்கிற கல்யாணத்தை மட்டும் தடுத்து நிறுத்திடு அப்படின்னு சொல்லி இன்னும் திட்டிட்டு இருக்காங்க கருணாவை. இதோட பார்த்தோன்னா இந்த ப்ரோமோ முடிச்சிடுது.